ரோஹிணியும் மனோஜும் ஸ்வீட் கொடுக்கறத பார்த்துட்டு, ஆஹா நம்ம ரோஹிணி கன்சீவாக தான் இருக்கா போல அப்படின்னு விஜயா ஓவராக மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அம்மா சேல்ஸ் தாம்மா நிறையா வந்திருக்கு, அதனால தாம்மா ஸ்வீட்டு அப்படிங்கவும், இது தானா ஒரு விஷயம், நான் கூட கன்சீவ் ஆகிட்டீங்களோன்னு என்னவோ நினச்சி சந்தோஷப்பட்டுட்டேன், எனக்கு அதுதான்டா சந்தோஷம் அப்படின்னு விஜயா திட்டிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா டீ எடுத்துக்கிட்டு வராமல் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. ஏண்டி நான் உங்ககிட்ட டீ தானே கேட்டேன், நீ என்ன காஃபி எடுத்துகிட்டு வர, என்ன தான் நினச்சிட்டு இருக்க, நீ நல்லா வெளியில் சுற்றிட்டு இருக்கன்ற திமிரில் இங்கே வந்து வீட்டில் தப்பாக பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மீனாவை நல்லா திட்டுறாங்க. ஆனால் மீனா ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கில் இருக்காங்கன்றது நமக்கு தானே தெரியும். அவங்க வந்துட்டு நம்ம ரோஹிணியோட கன்சீவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஸ்ருதியும் ரவியும் சந்தோஷமாக வராங்க. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, சோஷியல் மீடியாவில் இப்போ நம்ம முத்து தான் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி முத்து மாலையோட வராங்க. என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, ஒரு எமர்ஜென்சி டெலிவரி கேஸை வந்துட்டு முத்து தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட காரில் கூட்டிகிட்டு போனதுனால, அதுவும் டைமுக்கு கூட்டிகிட்டு போனதுனால சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு. அதனால் முத்துவா சோஷியல் மீடியாவில் பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வீட்டில் எப்பவும் போல் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. வழக்கம் போல் விஜயா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவை மட்டம் தட்டி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா ஒரே கன்ஃபியூசிங்லேயே கிச்சனில் இருக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நீங்கள் வந்துட்டு ரொம்பவே சோகமாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மீனாவும் ரொம்பவே யோசித்து ஒரு வழியாக அந்த விஷயத்தை ஸ்ருதி கிட்ட சொல்லியும் முடிச்சுட்டாங்க. நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சுது, நம்ம ரோஹிணி செகண்ட் டைமாக கன்சீவ் ஆகிறதுக்காக தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஸ்ருதிக்கு மூஞ்சில் ஆடலை. ஸ்ருதியும் ஷாக்லேயே நிற்கிறாங்க. இதோட எபிசோடுக்கு எண்டு கார்டும் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.